வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர் மற்றும் அரசு திறனாய்வாளர் ஐயா முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தாவேகா எதிர்பார்த்த பிரேயர், பட் அவங்க சிபிஐ விசாரணை கேட்கல. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? தாவேகா தரப்பு அரசியல் வெற்றின்னு இதை சொல்லும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அரசுக்கு ஆரம்பகால பின்னடைவாக தெரியும். ஆனா இன்றைக்கு நடந்த மாறுதல்கள், நாங்க அபிடவிட்டே போடல என்று சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன விவகாரங்கள் இந்த ஆர்டர்ல வராது. என்ன காரணம்னா, ஆர்டர் நேரத்தே ரெடி ஆயிருக்கும். ஆர்டரை படிச்சு பார்த்தீங்கன்னாலே ஒரு சில நீதிபதிகள் பெயர்களை சொல்லிட்டு நாங்க அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டோங்கிற மாதிரி நீதியரசர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அமர்வு அப்படின்னா நேற்றே அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருக்கணும் இல்லையா? நேற்றோ அதுக்கு முன்போ முடிஞ்சிருக்கணும். பொதுவாக ஆர்டர் ப்ராசஸ் அப்படிதான். ஆர்டரை டிக்டேட் பண்ணி நம்ம அதை டைப் பண்ணி கரெக்ஷன் பார்த்து இன்னைக்கு திங்கக்கிழமைனால நேற்றைக்கே எல்லா வேலையும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு பூரா முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு நடக்கிறது டெலிவரி தான். ஓப்பன் கோர்ட்ல நிறைய ஆர்டர் வாசிப்பாங்க, அதுல இது ஒரு ஆர்டர். அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டெவலப்மெண்ட்லாம் அந்த ஆர்டருக்குள்ள கொண்டு வர முடியாது. எனது கருத்து வழக்கறிஞராக என்னன்னா, டெலிவரி ஆஃப் ஆர்டரை ஒரு வாரம் தள்ளி போடலாம். அதுல ஒன்றும் நஷ்டம் கிடையாது. கரூர் சம்பவம் நடந்துருச்சு. ஒரு நபர் விசாரணை கமிஷன் நடத்திக்கிட்டு இருக்கா, விசாரணை நடக்குது. எஸ்ஐடி விசாரணை நடக்குது. உச்சநீதிமன்றம் என்ன ஆர்டர் போட்டாலும் ஒரு வாரம் கழிச்சு இதெல்லாத்தையும் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க, அவ்வளவுதானே. ஸோ ஆர்டர் சமீபத்திய நிகழ்வுகளை கணக்கில் எடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் கருதணும். ஏன்னா அது உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றிய குற்றமாக இருக்கிறது. இந்த ரெண்டு பேரும் இப்போ தப்பா சொல்றாங்க அப்படின்னு வச்சாலும் அப்பவும் உச்சநீதிமன்றத்தை ஏமாற்ற குற்றமாயிரும். அப்போ பியூரிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப முக்கியம். அதாவது டிஸ்பென்சேஷன் மெக்கானிசம் பியூரா இருக்கணுங்க. அப்போ அதே பாதிக்கக்கூடிய விஷயம். இந்த ரெண்டு பேரும் சொல்றது தப்புனாலும் அது பாதிக்கும், ரைட்டுனாலும் பாதிக்கும். அப்போ ஏன் அவ்வளோ அவசரமா இந்த ஆர்டரை இன்னைக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? அந்த கேள்வி எனக்கு அப்படியே தான் இருக்கு. ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்க வேண்டாம் என்பது எனது கருத்து. இதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது, ஒன்று சிபிஐ விசாரணை கேட்டு பிரைவேட் பெட்டிஷன்ஸ், இன்னொன்று சுப்ரீம் கோர்ட்டு விசாரணை வேண்டும், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் விசாரணை வேண்டும்னு கேட்டு தாவேகா தரப்புல பெட்டிஷன். ரெண்டுமே அக்செப்ட் ஆன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இப்போ இருக்கு. ஆனா விஜய் மீது சிங்கிள் ஜட்ஜ் சொன்ன அப்சர்வேஷன், அதை நீக்குதல், அது இன்னமும் நிலுவையில் தான் இருக்கு. இப்போதான் ரிஜிஸ்ட்ரேட்டை நாங்கள் கேட்டிருக்கோம்னு ஆர்டரில் சொல்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேட்டை கேட்டு அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. டேமனிங் எதுன்னா, விஜய் மீது சொல்லப்பட்ட சிங்கிள் ஜட்ஜ் சொன்ன அப்சர்வேஷன் ரொம்ப டேமனிங், பொலிட்டிக்கலாக அதான் ரொம்ப பாதிக்கும். அது நீக்காத வரைக்கும் விஜய் மீது அந்த குற்றச்சாட்டு அப்படியே தான் இருக்கும். விஜய் தரப்பு இதில் என்ன சொல்லுதுங்க? சதின்னு சொல்லுது. இது திமுகவோட சதி. ஒரு கூட்ட நெரிசலை சதியால் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்கிடமான விஷயம். ஏன்னா பைஸ்டாண்டர்ஸ் நிறைய பேர் இறந்துருக்காங்க. விஜயை சுத்தி இருக்கிற பெரிமீட்டர்ல யாருமே இறக்கல. அந்த பெரிமீட்டர்லாம் தாண்டி பைஸ்டாண்டர் பார்க்க வந்தவங்க. இந்த பார்க்க வந்தவங்கள பாதிக்கப்பட்டவங்க, இறந்து போனவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்றோம். விஜய் கூட நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. ஆனா காயப்பட்டு என்டையர் வாழ்க்கையை இழந்தவங்களே ஒரு 100 பேர் இருக்காங்க. சிறு காயப்பட்டவர்கள், பெரிய அளவுக்கு இனிமேல் வேற எந்த வேலையும் பார்க்க முடியாதுங்கிற நிலைமையில இருக்கவங்க, அவங்களுக்கான நிவாரணம் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். சிட்டிசன்ஸ் ரைட்டுன்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு. இப்போ இவங்களுக்குலாம் ரைட்டே கிடையாதா என்ன? அப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அது ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு நபர் விசாரணை கமிஷன், அருணா ஜெகதீசன் கமிஷனுக்கு 4 டேர்ம் தான், டிஓஆர்னு சொல்லுவாங்க, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். எல்லா விசாரணை கமிஷன்லையும் அது முக்கியம். ஏன்னா விசாரணை கமிஷன் நம்ம கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் கீழே போடுறோம், ஸ்டாட்யூட்டரி ஆக்ட். ஆனா அது என்ன விசாரணை பண்ணி என்ன தீர்ப்பு, என்ன முடிவு சொல்ல போகுதுன்னா அது ஃபேக்ட் தான். 3 ஃபேக்ட். 4வது என்னன்னா தடுப்பு நடவடிக்கை. எதிர்காலத்துல இப்படியான சம்பவம் நடக்கக்கூடாது இல்லையா? சம்பவம் நடந்துருச்சு, எல்லாத்துக்கும் வருத்தம் தான், விஜய் தரப்புக்கும் வருத்தம் தான். விஜய் வேணும்னே இதை பண்ணிருக்க மாட்டாரு, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த தலைவரும் அப்படி பண்ண மாட்டாங்க. முதலமைச்சரே அதான் சொல்றாரு. எதிர்காலத்துல இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இது 4வது டேர்ம் அருணா ஜெகதீசனோட கமிஷனுக்கு. அப்படியான ஒரு டேர்மை அந்த டிஓஆர்ல சேர்க்க போதா உச்சநீதிமன்றம்? இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். என்னை பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் கருதுறேன்.
சென்னை உயர்நீதிமன்றத்தும் கூட தனி நீதிபதிக்கு கண்டனங்கள், ரெஜிஸ்ட்ரி கிட்ட விளக்கம் அப்படின்லாம் சில விஷயங்களையும் கேட்டிருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க டெக்னிக்கலா இருக்கு. ஜூரிஸ்டிக்ஷன்ல வராத எப்படி எடுக்க முடியும்? எஸ்ஓபி கேட்டது எப்படி கிரிமினல் பிட்டிஷனா போட முடியும்னு நீங்க அது நம்முடைய இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் கொடுத்த நேர்காணலே கூட அதை தெளிவா பதிவு பண்ணியிருந்தீங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதனுடைய அடுத்த கட்டம் எப்படி போகும்? இல்ல, ஒரு நீதிபதி ஹைகோர்ட் லெவலுக்கு போகும்போதுங்க அவருக்கு சூமோட்டோவா சில விஷயங்களை சொல்ற சட்ட உரிமை இருக்கு. இப்போ உதாரணமா குடித்து வைக்கப்பட்ட வழக்குகள், ஒரு நீதியரசர் வந்து என் மனசாட்சியவே உலுக்கிருச்சு, ராத்திரியே எனக்கு தூக்கமே இல்லை, அதனால வந்து நான் சூமோட்டோவா இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கிறாரு. எந்த விதமான பெட்டிஷனும் இல்லாம. இதுலயாவது ஒரு பெட்டிஷன் இருக்குங்க. ஆனந்த் வெங்கடேசன் அமர் எடுக்கும்போது எந்த பெட்டிஷனும் அவர்கிட்ட கிடையாது. எடுக்கலாம், ஏன்னா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ரெண்டு மேட்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, ஒன்று ஹைகோர்ட், இன்னொன்று சுப்ரீம் கோர்ட். ரெண்டு பேர் பேர்லயும் நம்ம எந்த குறையும் எப்போதுமே சொல்ல முடியாது. அப்ப அவங்க எடுத்தாங்க, அதே மாதிரி இவர் எடுத்திருக்கலாம். எனக்கு வந்து அதுல தவறாகப்பட்டது என்னன்னா, ஒரு தரப்புக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் போது அந்த தரப்பை குறைந்தபட்சம் கேட்கவாது செய்யணும் இல்லையா? ஆடியல்ட்ரம் பாட்டம், நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜஸ்டிஸை விட அது உயர்ந்தது, நிர்வாக நீதியை விட உயர்ந்தது. அப்போ விஜய் பொறுத்தவரையில் அது பெரிய பாதிப்பு. அப்ப ஏன் அவர்கிட்ட கேட்கல? அதாவது ஒரு தனிநபர் பெட்டிஷன், அதுல வந்து ஒரு ஆர்டர் வருது, அந்த ஆர்டர்ல ஒருத்தரை நம்ம வந்து மிகப்பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றோம், அந்த நபர் தன்னோட கருத்தை தெரிவிக்க வாய்ப்பு தரணும்ல. அது ஏன் தரப்படவில்லைங்கிறது அது ஒரு பெரிய கேள்வி. ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருந்ததுங்க. அது நான் அதை நிறைய என்னோட பதிவுகளையும் சொல்லியிருக்கேன், டிவி பேட்டிகளையும் அதை நான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி பார்க்க வேண்டிய விஷயம் எஸ்ஐடி. இப்போ எஸ்ஐடி ஏன் நியமிக்கப்பட்டது அப்படின்னா, இப்போ வந்து அது நல்லிஃபை ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து அது ஒரு தனி எஸ்ஐடி போட்டுருச்சு. இப்போ தமிழ் தெரியாத ஆனால் வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடியோட ஹெட். அப்ப அசராக இருக்காம அப்படிதானே? ஹைகோர்ட்டோட எஸ்ஐடியோட ஹெட்டு, அவருக்கு தமிழ் தெரியும், ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. அவரு சிபிஐல பணியாற்றியவர் தான். ரெண்டு கடையில் என்ன பெரிய வித்தியாசம்? சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணா என்ன, ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணா என்ன? அப்ப ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த ஹைகோர்ட் நடப்பு அரசுக்கோ இல்லை இதுக்கு முந்தின அரசுக்கோ எதிராக எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன். ஜெயலலிதா அவர்களே நீதிபதிகள் என்ன வானலோகத்திலிருந்து வந்து குவித்த தேவ தூதர்களான்னு சட்டமன்றத்திலே கேட்டிருக்காங்க. அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வரலாறு. அப்போ யாரா இருந்தாலும் ஹைகோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணாலும் உச்சநீதிமன்றத்துக்கு ரிப்போர்ட் பண்ணாலும் அவர் ஒரு ஆபீசர், ஆல் இண்டியா ஆபீசர். நாளைக்கு இன்னைக்கு இங்க இருப்பாரு, நாளைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு போவாரு. ஆல் இண்டியா ஆபீசர் பேர்ல நம்ம வந்து சாயம் பூசக்கூடாது. அப்படி பூசினா எந்த ஆபீசர் வேலை பார்க்க முடியும்? அப்ப அது ஒரு சிக்கல். அதில் இப்போ எஸ்ஐடி தொடரட்டும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணட்டும், அதாவது பிரசன்ட் எஸ்ஐடி தொடரட்டும், ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் இதுல சரியான பாதைன்னு நான் நினைச்சேன். இது என்னோட கருத்து தான். ஏன்னா ரெண்டு ஒண்ணு தானேங்க. தமிழ் தெரியாத, தமிழ் தெரிந்த, தமிழ்நாட்டை சேராத ஒருவர், அதான் அதுல பாயிண்ட். அந்த இடத்துல வந்து இப்போதைய ஹைகோர்ட் எஸ்ஐடியோட ஆபீசர் வந்து அவரும் அதே கேட்டகரியில் தானே வருவார். அப்போ அந்த இடம் வந்து கொஞ்சம் முரணாகத்தான் எனக்கு முதல்ல இருந்தே பட்டது. அப்புறம் அவசரமா வந்து உடனடியாக ஷெடியூலே ஆயிருந்தாலும் இடைக்கால உத்தரவு தான். இது வந்து பெரிய அளவுக்கு அடுத்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பாதிக்கும் அதெல்லாம் கிடையாதுங்க. இன்னும் நிறைய ஸ்டெப் தாண்ட வேண்டியது இருக்கு. இடைக்கால உத்தரவு ரொம்ப அவசரமா போடணுங்கிற அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிடவிட் போட சொல்லி அவர் ஓரலா அக்ரி பண்ணியிருக்காரு ஜட்ஜு. போட்ட பிறகே வந்து இந்த ஆர்டரை போட்டிருந்திருக்கலாம். வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ஆர்டர் ரெடி பண்ணி சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜோட சம்மதம் வாங்கி, ஏன்னா நம்ம கமிஷன் போடும்போது ஜட்ஜோட சம்மதம் வாங்கி ஆகணும்ல. இப்போ ஒரு நபர் கமிஷனுங்க, இதே இது அதுக்கு பொருந்தும், அவங்களோட சம்மதம் எப்படி பெறப்பட்டதுன்னு. ஆனால் அது முதலமைச்சரோட உரிமையாயிருது. இன்னைக்கு கூட அந்த ஆர்டர்ல வந்து முதலமைச்சரோட உரிமைப்படி உரிமையில நீங்க தலையிட்டு இருக்கீங்கிற ஒரு வார்த்தை வருது. அது வேற விஷயம். ஆனா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு, சிட்டிங் ஜட்ஜு, அவர் ஒரு கமிஷன் போடுறாரு. சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜு கண்ட கமிஷன், அதில் நாங்கள் பெர்மிஷன் அவர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டோம்னு சொல்றாரு. அப்படின்னா அதெல்லாம் நேரத்தையே நடந்து முடிஞ்சிருக்கணும். சனி ஞாயிறு 2 நாள் இடைவெளி இருந்தது. அப்போ ஆர்டர் வந்து சனிக்கிழமை டிசைட் ஆன மாதிரி நான் நினைக்கிறேன். இல்லாமல் அது ஆர்டர் நிறைய ப்ராசஸ்ங்க. அதில் வந்து ஒரு 6 ஸ்டெப் இருக்கு. எந்த ஒரு ஆர்டருக்கு முன்னாடி டெலிவரி ஆஃப் ஆர்டர் தான் லாஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம வந்து அதுதான் ஃபைனல் ஸ்டெப்னு நினைக்கிறோம்.
அதுக்கு முந்தின ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டெப் எல்லாம் வந்து தாண்டும் போது ஒரு நாள் கண்டிப்பா லீவு. ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் வேலையெல்லாம் ஆகாதுங்க. நமக்கு எல்லா கோர்ட்டை பத்தியும் நமக்கு நல்லாவே தெரியும். சனி ஞாயிறே வேலையாகாது, ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா வேலையாகாது. அப்போ வெள்ளிக்கிழமை முடிஞ்சது, ஈவினிங் முடிஞ்சதுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிடவிட் போடணும்னா அதுக்குமே 2-3 நாள் டைம் எடுக்கும். எப்படி உடனே எப்படி போட முடியும்? கவர்மெண்ட்ல ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்ககிட்ட கிளியரன்ஸ் வாங்கணும், அதெல்லாம் தாண்டி தான் இது வரணும். அப்படிங்கும்போது உடனடியாக இந்த ஆர்டர் வந்து இன்னைக்கே சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆர்டர் இன்னைக்கே சொல்லிடுவாங்கங்கிற எதிர்பார்ப்போட தான் தாவேகா தரப்பு இருந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு உடனே சுப்ரீம் கோர்ட் வாசல்ல வந்து அவங்க வந்து பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. அரசியல் இருக்கு, இதன் பின்னணியில் அரசியல் இருக்கு. 2 தரப்புக்கும் இருக்குங்க. தாவேகா தரப்புக்கு இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புக்கு, திமுக தரப்புக்கு இருக்கு. அப்போ இதுல பின்விளைவு, அரசியல் பின்விளைவு என்னன்னு தான் இப்ப நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம், அது ஆர்டர் போட்ட பிறகு அதுக்கு பிறகு நமக்கு ஸ்டெப் ரொம்ப லிமிட்டட் தான். இன்னைக்கு ஆர்டருக்கு பிறகு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ற வழக்கறிஞர்கள் இருந்து சொல்லியிருக்காங்க, அதையும் நாங்க கன்சிடர் பண்ணுவோம், அப்படி தப்பு இருந்ததுன்னா நாங்க வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்போம்னு ஓப்பன் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படியான தப்பு தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்னு நமக்கு தெரியாது. ரொம்ப நீண்ட காலம் கூட ஆகலாம். 2026 தேர்தல் வரைக்கும் கூட இதை ஓட்டிட்டு போகலாம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அரசியல்னு வந்த பிறகு இதுல மத்திய ஆளுங்கட்சி திமுக தரப்பு தோக்கடிக்கணும், மாநிலத்தில் எதிர்கட்சி அதிமுக, அதுக்கும் அதே தான் நோக்கம். அதுக்கு விஜய் ஓட்டு வந்தா சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது பச்சையாவே தெரியுது. விஜய் தரப்பு இதுல வந்து அவங்களுக்கு வாலண்டியரா ஆதரவு கிடைக்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா கூட்டணி சேருவாங்களாங்கிறதெல்லாம் இன்னும் 6 மாசம் 8 மாசம் கழிச்சு முடிகிற விஷயம். எனக்கு தெரிஞ்சு கூட்டணி சேர மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா யார் முதலமைச்சருங்கிற அது ஒரே காரணம் தான். 6 பாதி டேர்ம் விஜய், பாதி டேர்ம் எடப்பாடி பழனிசாமி சொன்னா அவ்வளவுதான், அதிமுகவே கோவிச்சு போயிடும். அதுல ஒரே கட்சியில இருக்க சித்தராமையாவும் டி கே சிவகுமாருமே விட்டு கொடுக்காத போது வெவ்வேறு கட்சிகள் எப்படி? வெவ்வேறு கட்சி. இன்னொன்னு அது சரியா வராது இல்லைங்களா? விஜய்ங்கிறவர் இப்பதான் என்ட்ரி ஆயிருக்காரு. அவர் ஒரு சினிமா நட்சத்திரம், அது பார்க்க வந்த கூட்டம் தானேங்க. அப்ப அது எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி அது அந்த மாதிரியான ஒரு டிமாண்டுக்கு ஒத்துக்க மாட்டாரு. விஜய் பொறுத்த வரைக்கும், அவங்க தரப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு இது விக்டரின்னு தான் அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு வகையில் அது உண்மையும் கூட. அப்போ லீகலா நமக்கு விக்டரி கிடைச்ச பிறகு வேலை முடிஞ்சுதுங்க. அது பிறகு நம்ம இதுக்கு வந்து பிஜேபியோடையும் அதிமுகவோடையும் சேரணும். அப்ப அடங்கி வச்சிருவாங்க அவங்க. இப்ப சனிக்கிழமை விஜய் வந்து கரூர் போறதா சொல்றாங்க. அது என்னைய கேட்டா வந்து அது பெரிய தவறு. என்னன்னா திங்கட்கிழமை தீபாவளிங்க, சனி ஞாயிறு தாங்க வியாபாரமே. அப்ப இதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ண வேண்டியது வரும். காவல்துறை பூரா வந்து கடத்தரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுமா, இல்ல சனிக்கிழமை விஜய் வரப்போற கூட்டத்துக்கான ஏற்பாடு பண்ணுமா? ஏன்னா அவங்க 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அங்க பெரிய அளவுக்கு உள்ளூர் அதிகாரிகளுக்கு பயம் இருக்குங்க. சரி, அவங்க எல்லாம் வேலை பார்க்குறவங்க. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு போன தடவை இப்படிதான் ஆச்சு, இந்த தடவை இப்படிதான் ஆச்சுன்னு நேரடியாக ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க. சஸ்பென்ஷன் போகும், அவங்களோட சர்வீஸ் ரெக்கார்டு பாழ்படும். அப்ப இவர் பாட்டுக்கு வருவாரு, அதுக்கு வந்து இங்க நம்ம அவஸ்தைப்படணுமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது போக தீபாவளி உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய ரஷ். இந்த சனிக்கிழமை எல்லா ஊர்லயும் எவ்வளவு பெரிய ரஷ் இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற விஷயம். அப்ப அது வந்து எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். வரக்கூடாதுன்னு சொன்னாலும் விஜய் தரப்பு அதை ஆட்சேபனை தெரிவிக்கும். விஜய் தீவிரமான விஜய் பற்று மனப்பான்மையில இருக்கவங்க இன்னைய தேதி வரைக்கும் சதின்னு தான் நினைக்கிறாங்க. அதாவது ஒரு சினிமா ஸ்டார் 100 பேரை அடிச்சு வீழ்த்துறாரு, பெரிய பெரிய துப்பாக்கிகளை எல்லாம் எடுத்து சுட்டு தள்ளுறாரு. எம்ஜிஆர் வந்து உலகம் சுற்று வாலிபன் படத்துல ரெட்டை வேஷங்க. முதல் வேஷம் விஞ்ஞானி, விஞ்ஞானிக்கு பேரும் முருகன். ஓப்பனிங் சீன்ல என்ன வரும் அப்படின்னா வந்து 100 கோடி மின்னல்களின் சக்தியை எடுத்து இந்த இதுக்குள்ள அடைச்சிருக்கேன், இதை வச்சு சுட்டா வந்து உலகமே அழிஞ்சிரும்னு ஒரு குண்டை காட்டுவாரு. அதெல்லாம் ரசிச்சிருக்கோம். எதுக்காக சொல்றேன்னா, அப்படியெல்லாம் 100 கோடி மின்னல்களின் சக்தியை ஒரு கேப்சூலுக்குள்ள அடைக்க முடியாது அப்படின்னு நினைக்கல. அதெல்லாம் எம்ஜிஆர் அடைச்சிருவாருங்க, அவரு விஞ்ஞானி முருகனுங்க அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. சரி, அதுதான் மனப்பான்மைங்க. அதில் நான் குறையெல்லாம் சொல்ல, நம்மளும் அந்த மனப்பான்மையில இருந்தா இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். அப்ப விஜய் 100 பேரை அடிச்சு வீழ்த்திடுவாரு, சினிமாவில் வீழ்த்துற மாதிரி திமுக அரசாங்கத்தை வீழ்த்திடுவாரு.
விஜய் ஆதரவு மனப்பான்மை அதுதான். ஆனால் ப்ராக்டிகல் ரியாலிட்டி மற்றவங்களுக்கு தெரியும், அதிமுகவுக்கு தெரியும், சின்ன சின்ன கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் தெரியுங்க. அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க, தேர்தலுங்கிறது விளையாட்டு கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் விஜய் தரப்பு இருக்கு இல்லைங்களா, விஜய் சுற்றி இருக்கவங்க, அவங்க இப்பவும் அந்த 100 கோடி மின்னல் நம்பிக்கையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருச்சு. 2 வாரம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சிக்கல்ல இருந்தாங்க. சமூக ஊடகங்கள்ல எல்லாம் ரொம்ப கழுவி ஊத்துனாங்க. விஜய் இதோட முடிச்சு விடுறாங்கங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரிலீஃப். சுப்ரீம் கோர்ட்டே எங்களை தரப்பு நியாயத்தை உணர்ந்து விட்டது. இதுல சதி இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட் உணர்ந்ததால தானே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டது. அப்படி உணர்ந்ததால தானே சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வந்து விசாரிக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விசாரிச்சாலும், ஹைகோர்ட் நீதிபதி விசாரிச்சாலும், ஓய்வு பெற்ற நீதிபதியோட விசாரணைங்கிறது ஒரு எல்லை தான் நமக்கே தெரியும். அவங்க என்ன ஒரு 5 டேர்ம் கொடுத்தாங்கன்னா அந்த 5 டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்களை தான் விசாரிக்க முடியும். ஃபேக்ட் ஃபைண்டிங் தான். எப்படி பார்த்தாலும் கடைசியில் அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் ரிப்போர்ட்டா மாறி வரும். 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கான ஒரு பணியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அருண்ஜேட்லி முன்னாடி சட்டமைச்சர், மறைந்த அருண்ஜேட்லி ரொம்ப நல்ல டைப்புங்க. அவரு என்ன சொன்னார்னா, ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாப்னார். ஓய்வு பெறுவதற்கு முன்னால் கொடுக்கப்படுகிற தீர்ப்புகள் ஓய்வு பெற்ற பின் கிடைக்கக்கூடிய பதவிகளை பொறுத்தது. பார்லிமெண்ட்ல சொன்னதுங்க அது. அப்படி நடக்குதுங்கிறதா உண்மையும் கூட. ஆனா ஜனநாயகத்துல அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியுமானா தவிர்க்க முடியாது. எதிர்வினை ஆற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா திமுகவுக்கு இருக்கு. திமுக சரியான எதிர்வினை ஆற்றலைங்கிறது என்னோட கருத்து. வெள்ளிக்கிழமை வைத்த வாதங்கள்லாம், இப்ப உதாரணமா இந்த 2 நபர்கள் எங்கிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு இன்னைக்கு சொல்றாங்க. இப்படியான நபர்கள் அவிடவிட்டு போடும் போதே வந்து அதை விசாரித்திருக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அவங்க போட்டு 4-5 நாள் கழிச்சு தாங்க விசாரணைக்கு வருது. 4-5 நாள் கேப்ல ஏன் இவங்க அதை வந்து பின்தொடரவே இல்லை? பெரிய பெரிய ஒருவேளை இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில்ல சதி கோட்பாடை சொல்லாததுனால அந்த சதி கோட்பாட்டை கோர்ட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்கன்னு கொஞ்சம் இருந்துட்டாங்களே. ஏன்னா ஹை கோர்ட்டுக்கே அது வந்து அங்க டிஸ்மிஸ் ஆகி தான் மேல போகுது. அப்ப ஆப்வியஸா பார்த்துருக்கணும். இல்ல, நான் ஒரு வழக்கறிஞருங்க. ஒரு கட்சிக்காரர் சார்பா நான் ஃபீஸ் வாங்கிட்டு வழக்கறிஞரா அப்பியர் ஆகிறேன். அஃபிடவிட் போட்டோன்னே எனக்கு காப்பி வந்துடும். எதிர் தரப்பு அஃபிடவிட் போட்டோன்னே இது யாருன்னு நான் விசாரிப்பேனா விசாரிக்க மாட்டேனா? சாதாரண வழக்கறிஞர்களுங்க, நம்மகிட்ட உளவுத்துறை கிடையாது, எதுவும் கிடையாது. அஃபிடவிட் போட்டிருக்காருங்க, யாருன்னு பாருங்கன்னு நம்ம ஜூனியர்ட்ட நம்ம சொல்லுவோம். நம்ம சர்க்கிள்குள்ள விசாரிப்போம். நிச்சயமா பண்ணுவாங்க. எப்படி அஃபிடவிட்டை உடைக்கலான்னு தான் ஒரு டிஃபென்ஸ் வந்து பிளான் பண்ணும். அஃபிடவிட்ல வந்து கையெழுத்து சரியில்லை, பிஃபோர் மீன் ஒரு அட்வொகேட் சைன் பண்ணணுங்க. சுப்ரீம் கோர்ட்ல அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு வேற, ஆர்கியூ பண்ற மூத்த வழக்கறிஞர்கள் வேற. மூத்த வழக்கறிஞர்களுக்கு இது தெரியாது. ஆனா அவங்க வந்து முதல் நாள் கூட என்கேஜ் ஆகி வருவாங்க. அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு அது அவர் முக்கியம் இல்லையா? அது ஒரு சுப்ரீம் கோர்ட்ல நீங்க எல்லாரும் போய் வாதாட முடியாதுங்க. சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுனா நீங்க அதுக்கான எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி தான் நீங்க போக முடியும். ஹைகோர்ட்ல வாதாடுறத வச்சு சுப்ரீம் கோர்ட்ல வாதாட முடியாது. அது தனி உலகம் அது. அப்ப அவருக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் எப்படி கையெழுத்து போட்டாங்க? பிஃபோர் மீ அப்படின்ல வரும். அதுல டெல்லியில போயிலாங்க கையெழுத்து போட்டிருக்கணும். இல்ல அந்த வழக்கறிஞர் இங்க வந்து கையெழுத்து வாங்கியிருக்கணும். அட்வொகேட் ஆன் ரெக்கார்டுங்க, பெரிய போஸ்ட். அப்போ அது இல்லாம ஃபைலும் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் பெரிய கேள்விகள், ரொம்ப பெரிய கேள்விகளுங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டோட நிர்வாகம், அதோட புனித தன்மை, எல்லாத்து சம்பந்தமான கேள்விகள். அப்போ ஒருத்தர் அஃபிடவிட் போட்டிருக்காருன்னு உடனே எதிர்த்தரப்பான தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க வந்து இதுல என்ன கவனம் செலுத்துனாங்க? யார் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு, அவர் முன்னாடி இவங்க எப்படி கையெழுத்து போட்டாங்க, கரூர்ல இருந்து எப்படி போனாங்க, இதை கேள்வி எல்லாம் இயல்பா வருது இல்லைங்க. இப்போ வந்து நாங்க போவே இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. இப்போ இவங்களோட மூவ்மெண்ட்டுங்கிறது 5 நாளா எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு. அப்புறம் அவங்க மிஸ்ஸஸ் ஏற்கனவே நான் 3 நாளைக்கு முன்னாடியே பேட்டி கொடுத்துட்டாங்க. எங்க வீட்டுக்காரருக்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது, நாங்க 7 வருஷமா பிரிஞ்சு வாழ்றோம், இந்த பிள்ளை இறந்தது கூட கிரிமேஷன் கூட ஒரு பண்ணலன்னாலும் கொடுத்தாச்சு. இதெல்லாம் ஏன் எடுத்துட்டே போகல? வெள்ளிக்கிழமையே சொல்லியிருக்க வேண்டிய மேட்டர் இல்ல இது சுப்ரீம் கோர்ட்ல. அந்த தரப்பு எனக்கு ரொம்ப வீக்கா, வெள்ளிக்கிழமையே வீக்கா தாங்க தெரிஞ்சது இது. அப்போ இதை தாண்டிய பல விஷயங்கள் இதுல நடந்திருக்கு. நமக்கு முழு பிக்சர் நமக்கு தெரியாது. நம்ம வந்து பார்க்கறதெல்லாம் டிவிகள்ல சொல்லப்படுற விஷயங்களும் பத்திரிகைகள்ல வெளிவர்ற விஷயங்களும் தான். அடிப்படையில பலவிதமான பிட்ஃபால்ஸ், பல இடர்பாடுகள் இதுல இருந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் இப்போ ஆர்டர் போட்டதுதான்.
இந்த ஆர்டர்ல அவங்க மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இன்னும் பல ஸ்டெப்பை தமிழ்நாடு கவர்மெண்ட் தாண்டணும். கொடுத்த ஆர்டரை, டெலிவரியான ஆர்டர்ல மாடிஃபை பண்றதுக்கு. அப்படி தாண்டக்கூடிய நிலைமையில தமிழ்நாடு அரசாங்கத்தோட துறைகள் இருக்காங்கிறதே எனக்கெல்லாம் சந்தேகமா தான் இருக்கு. அப்போ அவங்க ஒருவேளை சரி விஜய்க்கு ஓட்டு கூடட்டுங்க, நமக்கு என்னங்க வந்து இன்னும் அரசியல் ரீதியா நினைக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். உங்க நேரத்துக்கு மிக நன்றி சார்.